பண்டிகை கால சிறப்பு நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இந்த ஷோவை நான் பாக்குறேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால பார்த்தோம் அப்படின்னா ஃபிளாஷ்பேக் உறவுக்காரங்க வீட்டுக்கு போறது அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்து ரொம்ப பாப்புலரா இருந்தது. சனி ஞாயிறு வீக்கெண்டு கிடைச்சிடக்கூடாது, சொந்தக்காரங்களை போய் பார்க்கறது. அதே நேரத்துல ஒரு பக்கத்துல என்ன சொல்றாங்க இந்த சைடுல அப்படின்னா, இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நீங்க நல்லது கெட்டது முக்கியமானது 1 hour later எல்லா விஷயத்துக்கும் உறவுக்காரர்கள் வீட்டுக்கு போக வர இருக்கணும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை. உறவினர்களுடைய எந்த சுக துக்கங்கள் நல்லது கெட்டதுக்கெல்லாம் கட்டாயம் நம்ம போகணும். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். உறவுக்காரங்கள் வீட்டுக்கு வந்து பண்டிகை காலங்கள் எல்லாத்துக்கும் எல்லாரும் போவோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஆனா ஒருத்தன் உடம்பு சரியில்லாம இருக்கான் பாத்தீங்களா, அப்ப போய் பார்க்கணும். கட்டாயம் போய் பார்க்கணும். மழை எவ்வளவு அருமையா ஆறுதலா பெற்றிருப்பா. எல்லாரும் போய் பாக்குறப்ப அவனுக்கு அந்த குணமாயிரும். நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் அந்த புது மனைவிக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது சூப்பர். இப்ப பொண்ணு பார்க்க வராங்கன்னு வச்சுக்கலேன், அப்ப எல்லா ரிலேட்டிவ்ஸையும் கூப்பிடுவாங்க. ஐயோ அங்க வெக்கத்தை பாருங்க, ஐயாவுக்கு வெக்கத்தை பாருடா. ஃபேமிலி ஹவ் பிக் மை ஃபேமிலி இஸ் அப்படின்றத தெரிவிப்பாங்க. இன்றல்ல நிறைய போறான்டா. பொண்ணு பார்க்க வர்றப்ப உறவுகளை அழைத்து அழைப்பார்கள். எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். தாமதம் ஏன் பேர் இருக்காங்க. சூப்பரா சொன்னாங்க. இதுதாங்க யதார்த்தம்ங்கிறது. அருமையான பாயிண்ட் இது. ஆஸ்காரவாடு கூட ஜம்ப். திருமணம் முடிஞ்ச உடனே வீடு பார்க்க வரது அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டி ஒண்ணு இருக்கு. ஆமா, அதுக்கு ஏன்டா நீ இவ்வளவு சடப்பா பேசுற? அந்த பொண்ணு வாழ போற வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க உறவுக்காரர்கள் எல்லோரும் எல்லாருமே வருவாங்க. வணக்கங்க. 60ஆம் கல்யாணங்கிறதுலாம் நம்ம முன்னால பண்ணல. கொஞ்சம் பணம் வந்த பிறகும் வேற்று கலாச்சாரங்கள் உள்ள வந்த பிறகும் தான் நம்ம 60ஆம் கல்யாணமே பண்றோம். என்ன சொல்ற? அல்ல, தமிழர் மரபுல 60ஆம் கல்யாணம் கான்செப்டே இங்க கிடையாது. உண்மைதான். என்னடா சொல்ற? சார், ஒரு கோவில் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கோவில் இருக்கும். அந்த குடும்பத்துக்கு பங்காளிகள் எல்லாம் வருவாங்க, குழந்தை குஞ்சு எல்லாம் வரும். அன்னைக்கு இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. ஓகே, அதை வந்து ஒரு பிரமாதமா கொண்டாடுவாங்க. கிடா வெட்டி கொண்டாடுறது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. குலதெய்வம் வரலன்னா தெய்வகுத்தம் ஆயிடும். தெய்வகுத்தம். அந்த பயமே இல்ல சார். இப்போ தெய்வமாவது குத்தமாவதுங்கிறாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? வீடு கொடுத்துற மாறும் போது மாமா மச்சான் கண்டிப்பா அந்த பால் காய்ச்சி குடிக்கிறதுக்கு வருவாங்க. ஏன் கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. இப்ப அந்த கல்ச்சரே கிடையாது. அந்த ரெண்டு பேரு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பாலை காய்ச்சி குடிச்சிடுறாங்க. திருமணத்துக்கு முன்னாடி 5வது நாள் இல்லாட்டி 7வது நாள் பந்தக்கால் நடுவாங்க. அந்த பந்தக்காலுக்கு பெரும்பாலும் சொந்தக்காரங்க வருவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆர் யூ காமெடி மீ? குழந்தைகளுக்கு முடி எடுக்கிறது. 1 eternity later பால் காவடி குழந்தைங்க எடுத்தாங்கன்னா அவங்களுக்காக வேண்டி எல்லாரையும் வர சொல்லுவாங்க. சாம பாயிண்ட். ஏய், ஏன்டா கை தட்டுறீங்க? என்ன மீட்டிங் நடக்குதுங்க? நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. கிடா வெட்டுக்கு போகணும், வளகாப்புக்கு போகணும், கல்யாணத்துக்கு போகணும், பேர் வைக்கிறதுக்கு போகணும், ஒருத்தவங்க நல்லது கெட்டது இறப்புக்கு போகணும். யோ, காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். இந்த குதிரை இழுப்பு அப்படின்னு சொல்லி குதிரை இழுப்பு. அதான் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும். மச்சான், நான் சொல்லி காட்டுறதுக்காக சொல்ல. டேய், பங்குனி உத்திரம் சொன்னாங்க. அது ஐடியாவே இல்ல. பங்குனி உத்திரம் ஐடியா இல்ல. ஓகே, யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நீங்க இந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தா என்னென்னலாம் சொல்லி அவாய்ட் பண்றீங்க? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையாவே இருந்தாலுமே வேலை பயங்கர பிஸின்னு சொல்லிட்டு சொந்தக்கார வீட்டுக்கு போக மாட்டோம். ஜாக்கிரதையா இருக்கியா? அரசியல விட மோசமானவன்லாம் இங்க இருக்கியா? டேஸா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. என்னால் லீவே போட முடியாதுன்றேன். ஒரே வாரத்துல போடுறோம். நான் நினைக்கவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது கண்ணு. படிக்கிற பசங்களா இருந்தா இல்ல எக்ஸாம்ஸ் இருக்கு அந்த மாதிரி சாக்கு போக்க. ஐயோ, புல்லரிக்குதே ராசா. கடைசி வரைக்கும் வந்து வரேன்னு சொல்லிட்டு கடைசியா டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றது. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. நல்ல ஐடியா இருக்கேம்மா. வரலன்னு சொன்ன மாதிரி இல்ல, டிக்கெட் யார் மேலே போட்டலாம். நல்ல பாயிண்டா இருக்கு. Emotional damage. குழந்தைங்களுக்கு அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கு, அதனால கண்டிப்பா வர முடியாது. நாளைக்கு பிள்ளைங்களுக்கு எக்ஸாம். 2 பேரும் சேர்ந்து ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் போகணும்னா குழந்தைக்கு ஒத்துக்குமா? போயிட்டு வந்து போன வாட்டிமா கோல்டு வந்துச்சுன்னா என்ன பண்றது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிருங்கிற மாதிரி ஒரு சின்னதா சொன்னா அவங்களே ட்ரை பண்ணுவாங்க. ஏன் உறவினர்களுடைய வீடுகளுக்கு போகணும் அப்படின்னு நீங்க காரணம்? சார், மென்டல் ரிலாக்ஸ் சார் லேடிஸ்க்கு கண்டிப்பா தேவைப்படுது. இல்ல புரியல. அதாவது எல்லா நேரமும் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நிலை நெருக்கடியில் ஒரு பெண் இருக்கிறார். சோலி முடிச்சு இந்த மாதிரி ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறப்ப தான் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் விட்டு பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ். இது எப்படி நீங்க மறுக்கிறீங்க? விஷயம்லாம் ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு வந்து மியூசிக் கேட்டாலோ இல்ல நான் அமைதியா 2 மணி நேரம் படுத்து தூங்கிட்டேன்னா இட்ஸ் a stress buster for me. இது ஒரு நியூ ஐடியா.
நான் எதுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போகணும், ஒரு பாட்டு கேட்டாலோ மியூசிக் கேட்டாலோ நீங்க ஏன் உறவுக்காரங்க வீட்டுக்கு போக விரும்புவதில்லை? எனக்கு அதுக்கான பதில் சொல்லுங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. போயிட்டு ஒரு நாள் ஒரு அத்தை வீட்டுக்கு போனோம் விருந்துக்கு, மறு இன்னொரு அத்தை வீட்டுக்கு போனோம். போயிட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது அழுதுட்டு வரா. ஏன்னா அதுக்குள்ளாடி எனக்கு குழந்தை இல்லைன்னு கேட்குறாங்க. 2.5 மாசம் தான் ஆகுது எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகி. think it's psychological. அதுக்குள்ளாடி குழந்தை இல்லைன்னு கேட்குறாங்க. இதே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் வயசுக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.